வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. லட்டு கான்ட்ரவர்சி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை அடுக்கடுக்கா நாயுடுக்கு கேள்வி கேட்டு குட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இது ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம். லட்டு பிரசாதம் பொறுத்த வரைக்கும் அடல்ட்ரேஷன் நடந்திருக்கா, கலப்படம் நடந்திருக்கா அப்படிங்கறத வெறும் ஒரு அடல்ட்ரேஷன் இஷ்யூவா மட்டும் பார்த்திருந்து ஏதோ சப்ளை செயின்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, ப்ரொக்யூர் பண்ற இடத்துலயோ இல்ல கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடிய இடத்துலயோ ஏதோ ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு, இல்ல தெரிந்தே கமிஷன் வாங்கிட்டு தரக்குறைவான ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விதத்துல அங்க ஏதோ வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில இதை பார்த்திருந்தாங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயமா இந்நேரத்துக்கு முடிஞ்சு போயிருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 10-11 நாளா இதை வந்து இந்து தர்மத்தை புண்படுத்திட்டாங்க, சனாதன தர்மத்தை சீரழிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ரேஞ்சில ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசக்கூடிய ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்திட்டாங்க. அடல்ட்ரேஷன் இல்ல கலப்படம் அப்படிங்கிறது எதுல இல்லைங்க, எல்லாத்துலயுமே இருக்கு. சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் இன்னைக்கு கலப்படம் இருக்கு. தினம் யூஸ் பண்ற சர்க்கரை இருக்கு இல்லைங்க, அந்த சுகரை எப்படி ரிஃபைன் பண்றாங்க? போன் சார் யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்றாங்க. அந்த போன் சார் அப்படிங்கிறது மாட்டு எலும்புல இருந்து எடுக்கக்கூடியது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல எத்தனை பேர் அதை பத்தி கவலைப்பட்டாங்க? நீங்க மார்க்கெட்ல போய் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அந்த கவர்லயோ பாட்டிலையோ பின்னால பாத்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க, ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த நம்பர் எதை குறிக்குது அப்படிங்கிறது கூட பாதி பேருக்கு தெரியாது. இல்ல அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாதி பேர் தெரிஞ்சுக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? 1% அது முயற்சி பண்ணிருக்காங்களா? இல்ல நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கலக்கப்பட்டிருக்குது, என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, என்ன ஃபுட் கலர்ஸ் இருக்குது, என்ன பிளேவர் என்ஹான்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, என்ன விதமான கொழுப்புகள் அதுல இருக்கு, என்ன ஸ்டார்ச் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க நாம என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கிறோமா? அடி மனசுல எல்லாருக்குமே தெரியும் எல்லா விஷயங்களையும் கலப்படம் இருக்கு. நெய்ல, மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நெய்ல கலப்படம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதனால யாரும் நெய் வாங்காம இருந்துட்டோமா? அப்போ இந்த திருப்பதி லட்டு விஷயத்த ஒரு அடல்ட்ரேஷன் இஷ்யூவா பாத்துக்கணும். சப்ளை செயின்ல ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அதை சரி செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். இல்ல தெரிந்தே இங்க ஊழல் நடக்குதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கணும். இல்ல பிரசாதம் உண்மையிலேயே தூய்மையா இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, திருப்பதிக்கு இல்லாத சொத்தா? உங்ககிட்ட கோசாலை இருக்குல்ல, ஒரு 10,000-20,000 மாடை வாங்கி கட்டுங்க. தினம் தினம் பாலை கறந்து நெய்ய உற்பத்தி பண்ணி அதுல லட்டு பண்ணுங்க. யாரு கேள்வி கேட்க போறா? ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கூட அடிப்படை பொறுப்பு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு மாநிலத்துடைய முதல்வர் ஒரு பிரஸ் மீட்ல அவசரப்பட்டு எதிர்கட்சி தலைவரை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதை பயன்படுத்தினதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. பிரிலிமினரி ரிசல்ட் வரும்பொழுதே அதுல நிறைய கேவியட்ஸோட தான் சொல்லியிருக்காங்க. இதுல இதெல்லாம் இருக்கலாம், சஸ்பெக்டட் அடல்ட்ரன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சில வெஜிடபிள் ஃபேட்ஸும் அனிமல் ஃபேட்ஸையும் சொல்லியிருக்காங்க. அதே ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இது ஃபால்ஸ் பாசிட்டிவாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்பெசிபிக் அனிமல் கொழுப்பு இருக்கணும்னா அதை தனிப்பட்ட டெஸ்ட் மூலமா தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு. இன்னைக்கு ஃபுட்ல அடல்ட்ரேஷன் இருக்காங்கிற டெஸ்ட் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் ஏபெக்ஸ் லெவல் லெபார்டரி வந்து காசியாபாத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் ஃபுட் லெபார்டரி NFL. அப்போ ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? சரி இந்த சாம்பிள்ஸ்ல கலப்படம் இருக்குன்னு சொன்னாங்களா, அதே சாம்பிள்ஸ் உடனே அனுப்பு NFLக்கு. ஸ்பெசிபிக் அனிமல் ஃபேட் இருக்காங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல சொல்லு. ஒரு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் கையில கிடைச்சிட போகுது. அந்த ரிப்போர்ட்டையும் கையில வச்சுக்கிட்டு கன்க்ளூசிவ் எவிடன்ஸோட நீங்க பிரஸ் மீட் கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் உங்க பக்கம் நின்னுப்பாங்களே. அப்ப நீங்க சொல்றத வந்து நாம உண்மைன்னு ஏத்துக்கலாமே. ஆமா கலப்படம் நடந்திருக்கு, இது தெரிஞ்சே நடந்திருந்ததுன்னா அது தவறு, ஒரு மதத்துடைய நம்பிக்கையை சென்டிமெண்ட்டை புண்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா நின்று இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உங்களை கேள்வி கேக்குது. அப்போ உங்க அரசியல் ஆதாயத்துக்காக முன்னுக்கு பின் முரணா நீங்க பேசுறீங்க. இவர்களை எல்லாம் இந்த சோகால்டு ஹிந்து மத பாதுகாவலர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. நியாயமா இந்த மதுவந்தி, அர்ஜுன் சம்பத், கஸ்தூரி போன்றவர்கள் சந்திரபாபு நாயுடையும் பவன் கல்யாணையும் தானே கேள்வி கேட்டிருக்கணும். நீங்க கலப்படம் இருக்குன்னு சொல்றீங்க, சாமலா ராவ் இல்லைன்னு சொல்றாரு.
கலப்படமே இல்லைன்னா அப்புறம் எதுக்காக வந்து கோவில சுத்தம் பண்றீங்க, எதுக்கு யாகம் பண்றீங்க, எதுக்கு கோமியம் தெளிக்கிறீங்க, எதுக்கு பரிவாரம் பண்றீங்க, எதுக்கு 11 நாள் பவன் கல்யாண் விரதம் இருக்காரு? இந்த கேள்வி எல்லாம் நியாயமா யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆனா அதெல்லாம் விட்டுருவாங்க. உங்க மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை விமர்சனம் பண்ணி ஒருத்தன் வீடியோ போட்டானா அப்படியே உங்களுக்கு கோபமும் ரோஷமும் பொத்துக்கிட்டு வரும். அதெல்லாம் கேள்வி கேட்டு அதை ஒரு நேஷனல் இஷ்யூ பண்ணி அவங்கள மிரட்டி அந்த பதிவை வந்து நீக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவாங்க. இதுதான் இவர்களுக்கு தெரிந்த அரசியல். எனக்கு சந்திரபாபு நாயுடு விட பவன் கல்யாண் மேலதான் இன்னும் கோபம் ஜாஸ்தி. நியாயமா பார்த்தா பவன் கல்யாண் மேல சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும், தூக்கி உள்ள வைக்கணும். அந்த ஆளை வெளிப்படையா கடந்த 10 நாளா வெறுப்பு அரசியல் பேசுறாருங்க அந்த ஆளு. அவருடைய பிரஸ் மீட் எல்லாம் எடுத்து பாருங்க. முதல்ல திருப்பதி லட்டுல கலப்படம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான பொய்ய எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம வெறும் வந்த ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப இரஸ்பான்சிபிளா பேசுறாரு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இரண்டாவது, தேவையில்லாம மற்ற மதங்களை இதுல இழுக்க முயற்சி பண்றாங்க. இதே கிறிஸ்டியானிட்டியில நடந்ததுன்னா, முஸ்லிம்ஸ்க்கு நடந்ததுன்னா எல்லாரும் பொங்குவாங்க. ஆனா ஹிந்து தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சூடு சொரணையே இல்ல அப்படின்னு பேசுறாரு அவரு. மூன்றாவது, வெளிப்படையா கூப்பிடுறாரு, இந்துக்களை வெளியில வாங்க, இது உங்க மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இதுக்காக வந்து வெளியில வந்து வெளிப்படையா பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இத விமர்சனம் பண்ணக்கூடிய பிரகாஷ் ராஜ், கார்த்தி போன்றவர்களை மிரட்டுறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு இங்க இருக்கக்கூடிய திருப்பதிய ராமர் கோவிலோட லிங்க் பண்றான் அந்த மனுஷன். ராமர் கோவில் இனாகிரேஷனுக்கு கூட திருப்பதியில இருந்து 1 லட்சம் லட்டு வந்து பிரசாதமா போச்சு. அதுல என்ன கலப்படம் இருந்ததோ, அது யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ, இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு ராமர் கோவிலை வச்சு எப்படி கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணி மக்களுடைய மனசுல வெறுப்ப விதைச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த தீ பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே தான் முயற்சி பண்றாங்க சவுத்லயும். நார்த்துக்கு ராமர் கோவில் அடையாளம்னா சவுத்துக்கு திருப்பதி அடையாளம், ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி இதை ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்க முயற்சி பண்றாங்க. இத 10 நாளா எல்லா நேஷனல் மீடியாவும் டிபேட் பண்றாங்க. நான் கேக்குறேன், நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? பேச வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு, அத பத்தி யாராவது பேசுறாங்களா? அப்ப ஏன் இத நேஷனல் இஷ்யூ ஆக்குறாங்க? இதற்கு பின்னால இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இதுல ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு. சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் 2 அஜெண்டா. ஒண்ணு, 100 நாள் ஆயிடுச்சு ஆட்சி அமைச்சு, இந்த 100 நாள்ல ஆட்சியோட சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்ல. அப்ப 100 நாள் ஆனோன்னா விமர்சனங்கள் வரும் எதிர்த்தரப்புல இருந்து, அது தன்னுடைய இமேஜ பாதிக்கும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த பிரச்சனையில இருந்து திசை திருப்புறதுக்கு அவருக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது. இரண்டாவது, இவருடைய பதவிக்கே ஆபத்து இருக்கு. இவருக்கு எதிராக போட்டியாக களத்துல பவன் கல்யாண முடுக்கி விடுது பிஜேபி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அரசியலை இந்த ஆங்கிள் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோடி 3.0 கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோடனே 240 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. தனி பெரும்பான்மையோட இவங்களால ஆட்சி அமைக்கல. இனிமேல் நாயுடுவின் நிதிஷையும் நம்பிதான் இந்த ஆட்சி இருக்கு. நாயுடும் நிதிஷும் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் மோடி வளைஞ்சு கொடுப்பாரு, இசைஞ்சு கொடுப்பாரு அப்படின்லாம் பேசுனாங்கல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஏன் நடக்கல? பிஜேபி ரொம்ப தெளிவா 2 பிகேவை வச்சு எப்படி ஈக்குவேஷனே மாத்திட்டாங்க பாருங்க. பிகேஏ இன் ஆந்திர பிரதேஷ் பவன் கல்யாண், பிகேபி இன் பீகார் பிரசாந்த் கிஷோர். இங்க தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு எதிராக பவன் கல்யாணோட ஜேஎஸ்பியை முடுக்கி விடுறாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு விட இந்த இஷ்யூவை பவன் கல்யாண் தீவிரமா பேசுறாரு. ஒரு காலத்துல மார்க்சிசம் பேசிக்கிட்டு ஷெகுவாராவுடைய தீவிர பக்தன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அதே பவன் கல்யாண் தான் இன்னைக்கு சிகப்பு அங்கவஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு காவிய மாட்டிக்கிட்டு தன்னை ஒரு சனாதனவாதியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு த்ரெட் வந்து பவன் கல்யாண். அதே மாதிரி பீகார்ல பாருங்க, நிதிஷோடைய ஜேடியூக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இங்க நாயுடுவையும் அங்க நிதிஷும் செக்ல வைக்கிறதுக்கு இந்த 2 பிகேவையும் ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ணுது பாஜக. எவ்வளவு அழகா காஸ்ட் பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆந்திர பிரதேஷ்ல மனுஷங்களோட கம்யூனல் சென்டிமெண்ட்ஸை எவ்வளவு அழகா வந்து தூபம் போட்டு விசிறி விட்டு அந்த தீய வளர்த்து விடுறாங்க பாருங்க. இன்னைக்கு நாயுடுக்கு 2 பிரச்சனை.
எதிர்கட்சியான ஜெகனை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை தன்னோட சீட்டை கபலீகரம் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் வேலை செய்யணும். அதனாலதான் சந்திரபாபு நாயுடு நேரடியாக இந்துத்துவ அரசியலை கையில எடுக்கிறாரு. இப்ப புரியுதா ஒரு லட்டுவை எதுக்கு ஒரு நேஷனல் இஷ்யூவா கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு? இன்னைக்கு நாடு பூரா லட்டுவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது இல்லாம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி. அதெல்லாம் பத்தி என்னைக்கு பேச போறோம்? அதெல்லாம் பத்தி இங்க ஆளக்கூடிய அரசாங்கங்களை என்னைக்கு நம்ம கேள்வி கேட்க போறோம்? மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப மதத்தை கையில எடுக்குது இந்த கும்பல். இதுல அவனுக்கு ஒரு அஜெண்டா, ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு. ஆனா கடைசியில பிளவுபடுறது என்னமோ மக்கள் தான். இதுல நன்மை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இந்த பொலிட்டிக்கல் கம்யூனல் குரூப்ஸ்க்கு. ஆனா இந்த மதவாத அரசியல்ல நஷ்டப்பட்டு நிக்கிறது பாவம் மக்கள். இதை என்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த மதவாத அரசியலுக்கு அவங்க ஒரு முடிவு கட்டுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கீப் யுவர் காட்ஸ் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ், கீப் யுவர் ரிலிஜன் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு